என் பேர் கமல், திருச்சியிலிருந்து வரேன். இப்போ தமிழ்நாட்டை நம்ம தமிழன் தான் ஆளணுங்கிற ஒரு கருத்து. இப்போ பிற மாநிலங்கள்லேருந்து வர நடிகர் நடிகைகள் ஹீரோவா, ஹீரோயினா, ஆர்டிஸ்டா, வசனகர்த்தா, ஏன் சிஎம் போஸ்டிங் ஈக்குவலாக கூட இருக்காங்க. பட் இப்போ அது இல்லாத பட்சத்தில் தமிழ்நாட்டை எப்போ ஆள முடியும்? இங்க இருந்து எவ்வளவு பெரிய வெற்றி படமும் கர்நாடகாவில் டப் பண்ண முடியாது. வேணும்னா ஸ்ட்ரைட் ஆயிடு. அதன் மூலமாக எது தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கட்டும் என்று ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றான். நம்மளால முடியுதா? டிவியை ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 40 டப்பிங் சேனல், 40 எபிசோடுக்கு மேல். எல்லா வடநாட்டுல இருந்து ஏதோ சீப்பா கிடைக்குதா என்னன்னு தெரியல, எல்லா டிவிலையும் அதுதான் போடுறான். கர்நாடகாவில் போட முடியாது. அவனவன் அவரவர்களை பாதுகாத்துக் கொள்ள தெரிந்திருக்கிறது. இந்த முட்டாள் தமிழனுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள தெரியவில்லை. அதாவது அறிவியல் இல்லாத காலகட்டங்கள்ல, அதாவது அந்த காலத்துல வந்துட்டு நல்ல நல்ல படங்களா எடுத்து அனைத்து படங்களும் வந்து ஹிட் ஆனிச்சு. ஆனா இப்ப அனைத்து அறிவியலும் இருக்கிற இந்த காலகட்டத்துல வந்து ஒரு படம் ஹிட் ஆகுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன் அந்த காரணம் என்னையா? எந்த ஒரு புதிய வரவும் ஒரு பழைய விஷயத்திலிருந்து தான் வருது. அதுக்கும் அதை விடாம பிடிச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இதுக்கு போயிட்டவங்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த அந்த கேப்பை தான் நீங்க வேக்குமா ஃபீல் பண்றீங்க. இந்த வேக்கும் ஃபில் ஆகிறதுக்கு மேபி 1 வருஷத்துலயே முடியலாம், 100 வருஷம் கூட ஆகலாம். அது வந்து யாராலையும் கணிக்க முடியாத ஒரு இடம். நன்றி சார். என் பேர் மணி. நான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் அம்மையார் குப்பன்ற ஊர்ல இருந்து வரேன். இப்ப வந்து எத்தனையோ சினிமாக்கள் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. இந்த வெளிவர நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே இன்டர்நெட்லயும் திருட்டு விசிடிலும் படம் வந்தது. இதனால வந்து விநியோகஸ்தர்கள், ப்ரொடியூசர்கள் வந்து பெரும் நஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நஷ்டமும் ஏற்படாம இந்த திருட்டு விசிடியை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி ஐயா? எந்தெந்த சர்வர் மூலமா இந்த படங்கள் அப்லோட் செய்யப்படுதோ அந்தந்த சர்வரை பிளாக் பண்ணாலே பைரேட்டட் சிடி வராது, பைரேட்டட் வீடியோவும் வராது, பைரேட்டட் நீங்க பார்க்க முடியாது. நன்றி. பேர் ரெஜியன், திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில ஒரு திரைப்படத்தை எடுத்து வெளியிடுவதற்கு எந்த மாதிரியான சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு? முன்னாடி வந்து தமிழ் சினிமா பார்த்தது ஒரு 60ல இருந்து 80 சினிமா, 52 வாரம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பாக்குறது 160ல இருந்து 200 சினிமா, அதே 52 வாரம் தான் இருக்கு. அதுதான் ப்ராப்ளம் நான் சொல்லுவேன். ஏன்னா 52 வாரத்துல 60 சினிமா வரும்போது வாரத்துல ஒரு படம். அதனால மக்களுக்கு அந்த வாரம் அந்த படம் போய் பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு லீவுன்னு சொல்றதே சனி ஞாயிறு, சனிக்கிழமை ஈவினிங்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். எல்லாரும் திங்கட்கிழமை வேலைக்கு போனோம். இருக்கிற 2 நாள்ல நான் 4 படம் எப்படி பார்ப்பேன்? சோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை. ஐயா நம்ம சொல்லுங்க, இந்த நூற்றாண்டு கால திரைப்படத்துறையில நம்ம சாதிச்சது என்ன, இனி சாதிக்க வேண்டியது என்ன? சாதிச்சது நான் சொல்லுவேன், ஒரு ரீசெண்ட் கடந்த ஒரு 2 மாதம் முன்னாடி வந்த ஒரு படத்தை பத்தி நான் சொல்லுவேன். இந்திய சினிமால சென்னை எக்ஸ்பிரஸ், நம்ம ஊர் பெயர் வச்ச ஒரு படம், ஹிந்தியில எடுக்கப்பட்ட படம். ஒரு தமிழும் இந்தியும் கலந்த ஒரு படம் உலக லெவல்ல மிகப்பெரிய சாதனை பண்ணி இன்னைக்கு இந்திய லெவல்ல ஒரு மிகப்பெரிய பிசினஸ் அப்படின்னா அந்த படம் தான் ரீச் ஆயிருக்கு. அந்த படம் வெளியான போது நான் ஒண்ணே சொன்னேன், இந்த படத்தினால, அந்த படத்தை வெளியிட்டது எங்க கம்பெனி யூடிவில தான். அந்த படம் வெளியான போது நான் ஒண்ணே சொன்னேன், இதனால தமிழ் வந்து உலக லெவல்ல ரீச் ஆகுது இன்னும். ஏன்னா இந்தி படம் பார்க்க வர நான் தமிழ் ஆடியன்ஸ் சொல்லுவாங்கல்ல, தமிழ் இல்லாத மக்கள், அவங்களுக்கு தமிழ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வைக்க வேண்டிய ஒரு படமா வந்திருக்கு இது. என்னுடைய ஒரே இதுதான், எப்படி இந்த இண்டஸ்ட்ரி வரணும் நெக்ஸ்ட் 100 இயர்ஸ்ல அப்படின்னு நான் பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பீப்புள் படம் வாட்ச் பண்றவங்க, தியேட்டர்ல போய் வாட்ச் பண்ற நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன கால்குலேஷன் நாங்க பண்ணோம். நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு தமிழ் படம் எடுத்தீங்கன்னா சொல்லுவாங்க 100 கோடி கலெக்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு, அந்த படத்தை பார்த்த மொத்த மக்கள் பாத்தீங்கன்னா ஒரே கோடி மக்கள், ஒரே ஒரு கோடி மக்கள் மட்டும்தான். நான் கேக்குறது, தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் இருக்கும்போது ஏன் 1 கோடி மக்கள் மட்டும் தான் அந்த படத்தை பார்த்தாங்க? அப்படின்னா சினிமால வந்து இன்னும் ஒரே காரணம் அப்படின்னா மீதி பேர் பார்க்கல. 7 கோடி மக்கள் இல்ல, மீதி 5 கோடி மக்கள் படம் பார்த்திருக்காங்க. அதுல 2 கோடி குழந்தைகள் விட்டுருங்க, எல்லாம் வேற மாதிரி படம் பார்த்திருக்காங்க. 5 கோடி மக்கள் எப்படி பார்த்திருக்காங்கன்னா பைரேட்டட் டிவிடிலயும் வேற வேற விதமா அந்த படத்தை கேபிள் டிவிலையும் இல்லீகலா, அதாவது ஒரு நியாயமான ஒரு அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த இயக்குனருக்கும் மரியாதை கொடுத்து நியாயமா அந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து அதுக்கான ஒரு வருவாயை கொடுக்காம வேற விதமா பாக்குறது மாறணும். அது மாறினால் தமிழ் சினிமா மட்டும் இல்ல, இந்தியன் சினிமா குளோபல் சினிமாவோட பண்ண முடியும். நான் திருப்பி எல்லாருமே சொல்லிட்டு இருப்பேன், என்னுடைய ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் திரையில பாருங்க. ஒரு திரைப்படத்தை திரையில தான் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். திரையில பார்த்த பிறகு
நான் சொல்லுவேன், நீங்க அது பிறகு எப்படியாவது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அந்த படைப்பாளிக்கும் அந்த படைப்பை எடுத்த ப்ரொடியூசருக்கும் நீங்க செய்யற ஒரு சின்ன குறைந்தபட்ச மரியாதைன்னா ஒரு 50 ரூபாய் இல்ல 100 ரூபாய் டிக்கெட் கொடுத்து தியேட்டர்ல போய் பாக்குற ஒரு குறைந்தபட்ச மரியாதை பண்ணிட்டு அது பிறகு ஏதாவது எப்படியாவது பாருங்க. அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க 2வது 3வது வேற மாதிரி பாக்குறீங்கன்னா அதை போய் நான் கேள்வி கேட்டுட்டே இல்ல. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் முதல் தடவை நீங்க வந்தாலே பெரிய அச்சீவ்மெண்ட். எனக்கு ஒரு பைரசி இல்லாம தியேட்டர்ல மட்டும் போய் மக்கள் பார்த்த எண்ணம் போய் நீங்க எல்லா விதத்திலும் பார்த்துட்டு இருக்காங்க. அது மாறினால் இந்த இண்டஸ்ட்ரி பெரிய அளவுல மாறும், பெரிய அளவுல சக்சஸ் வரும். மிக்க நன்றி உங்க கருத்துக்கு. ஐயா சீனிவாசன் ஐயா, நீங்க சொல்லுங்க. இப்ப ஐயா தனஞ்சயன் ஐயா ஒரு தயாரிப்பாளரா திரைப்படத்துறை முழுக்க முழுக்க வர்த்தகமா பாக்குறாங்க. இப்ப இன்னும் அடுத்த நூற்றாண்டுக்கு கூட அது மிகப்பெரிய வர்த்தகமா விரிவடை செய்யறது எப்படிங்கிற கருத்தை தான் பதிவு செய்யறாங்க. நீங்க இத வெறும் ஒரு பொழுதுபோக்கு சாதனம் தானா, வெறும் வர்த்தக ஊடகம் தானா, நீங்க எப்படி பாக்குறீங்க? நன்னெறிப்படுத்துறதுல ஆரம்பிச்சு கலையை மேம்படுத்துறதுல, நம்முடைய கலாச்சார செழுமைகளை ஆவணப்படுத்துறதுல, நம்முடைய அழகிய தமிழ் சொற்களை பாதுகாத்து வச்சிருக்கிறதுல, நம்முடைய தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காட்சிப்படுத்தி இப்படி இருந்தோம் அப்படின்னு ஊர் ஆவணப்படுத்துறதுல அதை ஆவணப்படுத்தி இந்த ஊர் அமைப்பு, இந்த குளம் எவ்வளவு நல்லா பயன்பட்டது, இப்படியான பல பதிவுகளை, ஆவணங்களை, மொழியாக்கத்தை, மாடுலேஷனை சொல்லி கொடுத்திருக்கு நமக்கு. ஒரு வருத்தமான விஷயம், இத பாசிட்டிவ பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஆவண காப்பகம் நம்ம கிட்ட இல்ல. தமிழ் சினிமாவுடைய பாசிட்டிவ்ஸ பாதுகாக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆவண காப்பகம் இல்ல. இத இன்னைக்கு முதலீடு செய்யற அன்றைக்கு இருந்த முதலாளிகள் என்று அழைக்கப்பட்ட தமிழ் சினிமாவினுடைய ப்ரொடியூசர்ஸோ, இன்றைக்கு வேறொரு பெயர்ல கார்ப்பரேட் என்று அழைக்கப்படுபவர்களோ இதற்கு ஒரு ஏதாவது செய்து, இது ஒரு தனியாரையே ஒரு ஆவண காப்பகம் செய்து பழைய சினிமாக்களை, தமிழ் சினிமாக்களுடைய பாசிட்டிவ பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு இருந்தா அது ஒரு நல்ல முடிவா இருக்கும். சோ இப்படியாக நிறைய பாசிட்டிவான எனர்ஜிய டிரான்சிஷனுடைய எண்ட்ல நாம கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறது எனக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. மிக்க நன்றி. அப்பா இறுதியா உங்க கருத்தை பதிவு செய்யுங்கப்பா. இப்ப ஏன்னா இங்க நிறைய காட்சி தொடர்பியல் படிக்கிற பிள்ளைகள், நிறைய கனவுகளோடு இருக்கிற பிள்ளைகள், இவங்க இந்த ஊடகத்தை எப்படி பார்க்கணும், எப்படி பயன்படுத்தி கொள்ளணும், இதை பார்த்து கொண்டு இருக்கிற எதிர்காலத்துல வர இருக்கிற படைப்பாளிகளுக்கு ஒரு மூத்த படைப்பாளியா, இன்றைய இளைஞர்களுக்கு, தமிழ் சினிமாவை நேசிக்கிற இளைஞர்களுக்கு என்னுடைய ஒரே வேண்டுகோள், எப்படியாவது காசு சம்பாதிக்கணுங்கிற அதற்கான சாதனமாக சினிமாவை நேசிக்காமல் நல்ல படம் எடுப்போம், அதற்காக நாம் படுகிற துன்பம் எல்லாம் ஒன்று பெரியதல்ல என்ற எண்ணத்தோடு அவர் சொன்னார் இல்லையா, எதற்காகவும் காம்ப்ரமைஸ் இல்லாமல். ஏன்னா நிச்சயமாக எதிர்காலம் உங்கள் கையில் தான். நீங்க படிக்கிற படிப்பு நாளைய சினிமாவுக்கு நிச்சயமாக உதவும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த படிப்பை, நீங்க கற்ற கல்வியை, கற்றுக்கொண்டிருக்கிற கல்வியை நீங்கள் நல்ல தமிழ் சினிமா வருவதற்கு மாத்திரம் உபயோகிங்கள். அது என்னுடைய வேண்டுகோள். இன்றைய சினிமாவில் நல்ல படம் என்பது எங்கோ ஒரு மூலையில் ஒழிந்து கொண்டு இருக்கிறது. அதை தேடி பிடிப்பதற்கான களம் இன்னும் அமையவில்லை. தயவு செய்து நல்ல இயக்குநர்களை ஊக்குவியுங்கள், நல்ல தயாரிப்பாளர்களுக்கு ஆதரவு கொடுங்கள். நீங்கள் ஒரு தயாரிப்பாளனும் ஒரு இயக்குனரும் சேர்ந்து முனைத்து செயல்பட்டால் நல்ல படங்களை கொடுக்க முடியும். உலகத்தரம், வெளிநாட்டு தரம் எல்லாம் நீங்க போய் மயங்காதீங்க. அவன் மொழியில அவன் படம் எடுக்கிறான், அவன் ஊரை பத்தி அவன் படம் எடுக்கிறான். சொன்ன மாதிரி ஈரான் படத்துல ஈரானுடைய கல்ச்சரை காட்டுறான். நீ தமிழ் கல்ச்சரை காட்டுப்பா, அதுலயே நல்ல படங்கள்லாம் வரும். அதனால இந்த உலகத்தரம்ங்கிற வார்த்தைகளை எல்லாம் மாயம் என்று சொல்லி அதை தூக்கி எறிந்து விட்டு, என்னால் நல்ல சினிமா கொடுக்க முடியும், நல்ல தமிழ் சினிமா கொடுக்க முடியும், நல்ல தமிழ் நடிகைகளை, தமிழ் பேசுகிற நடிகர்களை, தமிழ் பேசும் நடிகைகளை வைத்து நாங்கள் படம் எடுப்போம். எந்த மாநிலத்திற்கும் எந்த நாட்டுக்கும் எங்கள் தமிழ் சினிமா கலைஞர்கள் இழைத்தவர்கள் அல்ல, சளைத்தவர்கள் அல்ல என்று சொல்லி, நாளைய எதிர்கால சினிமாவின் இளைஞர்களே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. 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 சினிமா என்பது இயல்பாகவே
மக்கள் முன்னால் ஏங்கிக் கொண்டிருப்பது, மக்கள் முன்னால் உட்கார்ந்து பார்க்கப்படுவது. எனவே அந்த சினிமாவை பற்றிய விவாதங்கள் மக்கள் முன்னால் நடக்கிற போது அது நிச்சயமாக மாற்றங்களுக்கு கொண்டு செல்லும். இப்பொழுது சினிமாவுடைய நூற்றாண்டை அரசும் சேர்ந்து கொண்டாடியது. அது மூத்த கலைஞர்களுக்கு கௌரவிப்பது, சில வேறு மேடை வரவழைத்து அறிவுப்படுத்துவதாலும் நடந்திருக்கு. அதெல்லாம் தேவை, அதெல்லாம் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அத்தோடு இந்த ஒரு விழா என்பது அது மட்டும் அல்ல. மாற்று சினிமா குறித்த ஒன்று, சினிமாவின் வரலாறு குறித்த அந்த பெருமிதம், இன்னொன்று மாற்று சினிமாவுக்கான அந்த தேவை, இரண்டும் குறித்த விவாதங்கள் மக்கள் முன்னால் நடத்தப்பட வேண்டும். அதற்கு ஒரு தொடக்கமாக இந்த மக்கள் முன்னால் விவாதம் அமைய வேண்டும். அனைத்து ஊடகங்களும் இது குறித்த விவாதங்களை மக்கள் முன்னால் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற விருப்பத்தை வாழ்த்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. அரங்கத்திற்கு வந்து தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த பெருமக்களுக்கு நமது உளப்பூர்வமான நன்றி. என் அன்பு உறவுகளே, இன்றைய விவாதத்தில் நூற்றாண்டு கண்டிருக்கிற இந்திய திரைப்படத்தின் சாதனைகளை பற்றி இங்கே விவாதித்தோம். அறிவியல் தாயின் அழகான குழந்தைதான் திரைப்படம். சிறியவர் பெரியவர், படித்தவர் படிக்காதவர், ஏழை பணக்காரன், தொண்டன் தலைவன், இப்படி எல்லோரையும் ஈர்க்கின்ற பேராற்றல் கொண்ட ஒன்றாக திரைப்படம் இருக்கிறது. இம்மண்ணின் தொன்ம கலைகளான பாவைக்கூத்து, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், நாடகம், இப்படி எல்லாவற்றையும் தின்று பெரு வடிவம் எடுத்திருக்கிற ஒன்றாக திரைப்படம் இருக்கிறது. உறங்கும் போது கண்ணை மூடிக்கொண்டு கனவு காண்கிற மனிதர்கள் கண்ணை விழித்துக் கொண்டு காண்கிற வண்ண கனவாக திரைப்படம் இருக்கிறது. இந்திய திரைப்படம் காலத்தால் அழியாத பல காவியங்களையும் சரித்திர படைப்புகளையும் நமக்கு தந்திருக்கிறது. அதேவேளை புகழ்பெற்ற பல திரைக்கலைஞர்களையும் படைப்பாளிகளையும் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது. நமது கலைகளான பாவைக்கூத்து, நாடகம், கரகாட்டம் இவையெல்லாம் நிகழ்கிற போது இருந்த சாதி, இந்த சாதிக்காரன் இந்த இடத்திலிருந்தான் பார்க்க வேண்டும், இந்த சாதிக்காரன் இந்த இடத்திலிருந்தான் நாடகத்தை பார்க்க வேண்டும் என்கிற நிலை இருந்தது. இந்த இறுக்கத்தை தகர்த்தது இந்திய திரைப்படமும் திரையரங்குகளும் தான். என் அன்பு மக்களே, இந்துக்கள் வழிபடுகிற கோயில்களுக்குள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் நுழைய முடியாது, இஸ்லாமியர் பள்ளிவாசலுக்குள் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் செல்ல முடியாது, கிறிஸ்தவர் வழிபாட்டு தலங்களுக்குள் இவர்கள் இருவரும் நுழைய முடியாது. ஆனால் மூவரும் மகிழ்வோடு ஒன்றாக நுழைய முடியுமானால் அது திரையரங்குகளில் மட்டும்தான். என் அன்பு மக்களே, கோயில்கள், பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் சாதிக்காத சமத்துவத்தை சாதித்தது திரையரங்குகள் தான். என் அன்பு மக்களே, இந்திய நூற்றாண்டு திரைப்படத்தின் சாதனைகளில் மகத்தான சாதனை இதுதான். என் அன்பு உறவுகளே, கலை, இலக்கிய, பண்பாட்டு மரபுகளை பாதுகாக்கிற ஆவணமாக இந்திய திரைப்படம் இருக்கிறது. பருவ கிளர்ச்சிகளை தூண்டிவிட்டு கீழான உணர்ச்சியை உசிப்பிவிட்டு பணம் பறிக்கிற வர்த்தக ஊடகமாக இல்லாமல், கண்வழியே போதையேற்றுகிற ஒரு சாராய கடையாக இல்லாமல், இந்த மண்ணின் மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாக்கிற பேராவணமாக, ஒரு மாலை நேர கல்லூரியாக, அழகிய நூலகமாக திரைப்படமும் திரையரங்குகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் நம் எல்லோரின் பெருங்கனவு. ஒரு நூற்றாண்டு கடந்து அடுத்த நூற்றாண்டில் அடியெடுத்து வைக்கிற இந்திய திரைப்படம் இதை சாதிக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணைகிற வரை உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். மக்கள் முன்னால்.